ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். பஸ்ஸடி பண்ணுங்க, அருமையான படம். ஒர்த்தே இல்லை. தலை ஃபேன் வேற அணிரு. ஒவ்வொரு மியூசிக்கும் டங்கு டங்கு அப்படியே பிளாக் பஸ்டர் எப்படி போடுவாங்களோ அப்படி இருந்து. அர்ஜுன் தான் ஆக்ஷன் கிங். அர்ஜுன் தான். அது வேற லெவலில் அவர் பண்ணியிருக்காரு. அவரு படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இந்த படம் பிடிக்கல. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அஜித் படம்னாலே ஒரு மாசு பில்டப் இது எல்லாம் எதிர்பார்ப்பாங்க ரசிகர்கள். ஆனால் அது எதுவும் இல்லாமல் கம்மியாக இருக்கு ப்ரோ. பிளாக் பஸ்டர் ஸ்க்ரீன் பிளே அனிருதை வச்சு கிளப்பி விட்டாரு. ஒவ்வொரு சீனும் பிளாக் பஸ்டர். ஒவ்வொரு மியூசிக்கும் அதுவும் அனிருது. தலை ஃபேன் வேற அனிருது. ஒவ்வொரு மியூசிக்கும் டங்கு டங்குன்னு அப்படியே பிளாக் பஸ்டர் எப்படி போடுவாங்களோ அப்படி இருந்து. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஆவரேஜ் தான் பிரதர். பட் ஆனால் படம் செகண்ட் ஹாஃபில் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு கொஞ்சம் லவ் சீன்ஸ்லாம் அதிகமாக வரனால கொஞ்சம் சில பேருக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஆக்ஷன் சீன்ஸாகவே இருக்குது. படம் அருமை அருமை. தலை படம் சூப்பரா பின்னுது. சான்ஸே இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸ். 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தா? பயங்கர ஒர்த்து. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். பஸ்ஸடி பண்ணுங்க, அருமையான படம். ஒர்த்தே இல்லை படம். அர்ஜுன் தான் ஆக்ஷன் கிங். அர்ஜுன் தான். அது வேற லெவலில் அவர் பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அப்புறம் ரெஜினா அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆரவ் அவரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் கொடுத்த கேரக்டரை ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரையுமே கிளைமேக்ஸ் வரையுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக படம் பார்க்குறப்ப செகண்ட் ஹாஃப் தான் பார்க்குற மாதிரி இது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சூப்பராக தான் இருக்கு, செகண்ட் ஹாஃபும் சூப்பராக தான் இருக்கு. இன்டர்வல் வச்சாங்க பாரு ட்விஸ்ட், செம்ம ட்விஸ்ட் ப்ரோ அது. ஓகே ப்ரோ, த்ரில்லிங்காக இருக்கு. அப்படியே எப்படி ஒவ்வொரு சீனுக்கும் நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகும் நம்மளும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. பிரேக் டவுன் பார்த்தோம். ஆனால் ரெண்டுக்கும் மெர்ஜுனே சொல்ல முடியாது. எப்படி சொல்ல போறோம், இந்த ரீமேக் படம்னே சொல்ல முடியாது. அப்படியே எடுத்து வச்சிருக்காரு நம்ம மகி சார். ஃபைட் சீன் அல்டிமேட் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. செகண்ட் பார்ட்ல இல்லை, சிங்கிள் பார்ட் தான் அல்டிமேட் ப்ரோ. 10 தான் ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் இது எந்த அளவுக்கு புரிஞ்சுப்பாங்க நமக்கு தெரியாது. ஏன்னா இது பிரேக் டவுனோட அஃபீஷியல் ரீமேக் தான். கொஞ்சம் அந்த படத்தை பார்த்த மாதிரி தான் இருக்குது லைட்டாக. ஆனால் கிளைமேக்ஸில் வந்து நான் வேறு மாதிரி முடிப்பாங்கன்னு நினச்சேன். பட் கொஞ்சம் லவ்வாகவே மறுபடியும் முடிச்சிட்டாங்க. லவ்வில் ஆரம்பித்து லவ்லேயே முடிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு இப்படியாப்பட்ட ஏகே வச்சுக்கிட்டு இப்படி ஒரு படத்தை வந்து எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லை, இத்தனை வருஷம்லாம் தேவையில்லை. அவர் தான் டேரக்டரே சொல்லிட்டார்ல, இது என் கதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார்ல. அதுக்கப்புறமேட்டு இது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா ஏகேக்கு வந்து மாசான சீன்ஸ்லாம் நல்லாவே உட்காரும். இதில் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த கூஸ்பம் மூவ்மெண்ட்டில் போய் உட்காரத்துக்குள்ளே அடுத்த சீன்ஸே போயிடுது. அது கொஞ்சம் கப்புன்னு இறங்கி ஏற மாதிரி. இது ரசிகர்களுக்கான படம் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அஜித் ஒரு உச்ச நட்சத்திரத்தில் இருக்க ஒரு ஆக்டரு. அவர் ஒரு சாதாரண இந்த ஒரு படத்தை அவர் நடிக்கணும்னு அவசியமே இல்லை. எதனால இப்படியாமட்ட ஒரு கதையை தேர்ந்தெடுத்து நடித்தாரு அப்படிங்கன்னு தெரியல. ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. இல்லை, இந்த படம் பார்க்கும்போது ஒன் டேல முடிகிற கான்செப்ட் மாதிரி தெரியுது. இந்த படத்துக்கு 2 வருஷம் ரொம்ப அதிகம்தான். அவருக்கு ஏதாவது ரேசிங்கு அப்புறம் குட் பேட் அக்லையும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னாங்க. அதனால கூட டிலே ஆகிருக்கலாம். மொத்தத்தில் அதான் ஒவ்வொரு ஆடியன்ஸ் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம பண்ணிக்க கூடாது. எண்ணெய் எறிந்தால் படம் கூட வந்த புதுசில் நிறையா பேர்த்துக்கு பிடிக்கல. பட் அந்த படம் இன்னமும் நல்லா தேட்டரில் போட்டால் சூப்பராக பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த படமும் வருங்காலத்தில் ஒரு நல்ல படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அது இவரை பொறுத்தவரையும் அமையும், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. பார்க்கலாம், உட்காந்து பார்க்கலாம், அவ்வளோதான். அது சொல்ல முடியாது. நான் ஒரு டைம் தான் பார்த்தேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் அதான் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து எப்படி இது கன்வே ஆகும்னு தெரில. ஆனால் கொஞ்சம் லவ்வாக கொண்டு போயிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாமே இங்கிலீஷ் தான். இங்கிலீஷு, அதுக்கப்புறமேட்டு வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. அது என்ன லாங்குவேஜ் தெரியல. அரபி. அது புரியறதுக்குள்ளே நம்ம கீழே சப்டைட்டில் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஓடிடியில் அந்த மாதிரி பார்த்தோன்னா கூட ஸ்டாப் பண்ணி கூட அது என்ன வார்த்தைனாவது பார்க்கலாம். பட்டு படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த படம் பிடிக்கல. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அஜித் படம்னாலே ஒரு மாசு பில்டப் இது எல்லாம் எதிர்பார்ப்பாங்க ரசிகர்கள். ஆனால் அது எதுவும் இல்லாமல் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமே இந்த படத்தோட கதை தான்.
கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து அஜித் சார் சிறப்பாக பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஹாலிவுட் படத்தோட பிரேக் டவுன் ரீமேக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நான் பார்க்கல. பட் இந்த படம் பார்த்ததுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அனிருத் அவர் பண்ணிட்டார். ஆஸ் யூஸ்வல் அவர் கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. மற்றபடி ஃபேமிலியாக உட்காந்து பார்க்க முடியுமானா எனக்கு தெரியல. அது வந்து ஆடியன்ஸே முடிவு பண்ணிட்டோம். மற்றபடி இல்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் உட்காரவே இல்லை. நான் வேறு ஏதாவது படத்துக்கு வந்து உட்காந்துட்டுனான்னு யோசிச்சிட்டே தான் இருந்தேன். ஒரு இங்கிலீஷ் படத்தில் உட்காந்தா கிளைமேக்ஸில் தான் புரியும். பட் அந்த மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு அந்தளவுக்கு கேட்சியாக இல்லை. அது ஃபைட் சீக்வன்ஸ் வைக்கணுமேனு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். எனக்கு அது கொஞ்சம் தான் ஒரு 3-4 வருது. நீ படத்தை பார்த்துட்டு வெளுத்து விடுவேன். லீடெல்லாம் இல்லை. அந்த பிரேக் டவுனில் என்ன ஒன்லைனா அந்த ஒன்லைன் தான் இந்த படத்துக்கு. இல்லை வேறு மாதிரி ஏதாவது பேர் வச்சுருக்கலாம். நீங்கள் பிரேக் டவுன்னே வச்சுருக்கல, நல்லா தான் இருந்திருக்கேன். இல்லை ஆசை விஜய் ஃபேனா நான் சொல்கிறேன், அதெல்லாம் எடுக்க வேணாம், நீங்கள் விட்டுருங்க. கொண்டே அப்படி ஒன்று அவங்களுக்கு அந்த அளவுக்கு இது இல்லைங்க. நம்ம ரெஜினா தான் ஃபுல்லாக வராங்க. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. ரெஜினா, அதுக்கப்புறமேட்டு அர்ஜுன் தான், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான். இவங்க 2 பேர் தான். அவங்க பேர் நல்லா இருக்குது. அவர் கெட்டப் நல்லா இருக்குது. அது ஆமாம், ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் வெயிட்டை குறைச்ச மாதிரி இருக்குது. இந்த கரண்டில் இருக்கிறதெல்லாம் வெயிட் போட்ட மாதிரி. ஆனால் நல்லா இருக்கார். அவர் தலை எப்பயுமே தலை தான். அவர் வந்து சூப்பராகவே இருக்கார். எல்லா சீன்லேயும் ரொம்ப அழகாகவே இருக்கார். பட் அவருக்கான படம் இது இல்லை, அவ்வளோதான். எனக்கு அது ஒன்று தான் வருத்தமாக இருக்குது. 10க்கு 8.5 சம்திங் அந்த மாதிரி. தேங்க்யூ.